ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லாஸ்ட் பிரீத் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூபா டைவிங் நடத்துகிறவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு சமயத்தில் காணாமல் போன ஒரு நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கப்பலுக்குள்ளே என்ன இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கப்பலுக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே வந்து ஒரு சுறா மீன் வருது. ஸோ அந்த சுறா மீன் வந்த உடனே அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதனால் அடிபட்டு ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அவங்க வந்து என்னவோ எல்லா சுறா மீனும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அங்கே வந்து ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்காங்க. யாரோ அவங்கள வந்து ட்ராக் பண்ணி அவங்கள கொல்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அந்த இது ஏற்கனவே நம்ம யோசித்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட ரத்தத்தை பேஸ் பண்ணி நிறையா சுறா மீன் வருது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆக போன 4 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனாங்களா, இல்லை அவங்க எல்லாம் சுறா மீனால் ட்ராக் பண்ணி மாட்டப்பட்டாங்களா, இவங்களுக்கு அந்த ட்ராக் வச்சவங்க யார் அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ஏற்கனவே நம்ம சுறா மீன் பேஸ் பண்ணி நிறையா படங்கள் நம்ம டீப் ப்ளூஸ்லேருந்து நிறையா பார்த்தாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா அப்படி எதுவும் இல்லை. ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி தான் இருக்குது. எப்பயும் போல் ஆக்சிஜன் காலியாக போயிடுது. ஆனால் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பேசஸ் இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓரளவு ஆவரேஜஸ் படம் தான், பட் கொஞ்சம் த்ரில்லர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம். இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்துருக்கிறதுனால மொத்தமே 2.5 மணி நேரம்ன்றதுனால ஓரளவு உட்காந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.